கோபம் அதிகமாக வர ராசி எதுன்னு கேட்டினா, ஒன்று மேஷம், இரண்டாவது விருச்சகம், மூன்றாவது சிம்மம். இந்த திருத்தணி தணிகை மலை கோயில் இந்த கோபத்தை குறைக்கக்கூடிய கோவில். அப்படி வரும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த கோபம் குறைந்து ஒற்றுமை ஓங்கும், ஒற்றுமை நிலைக்கும், ஒற்றுமையும். ஓம் ஐந்து கரத்தனை ஏனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. கற்பகமே கணபதியே, உயர்கடந்த கணபதியே, கரிமுகபதனே கற்பகமே, உன் சுழலிதிர்வாய் கற்பகமே. ஓம். மரியாதைக்குரிய சேலம் மாவட்டத்தில் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவிக்கு இந்த கோவில் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற எனக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இப்பொழுது கோவில் பரிகாரம் என்ற தலைப்பில் நான் உரையாற்றுகிறேன். அதாவது இந்த கோவில் பரிகாரம் என்பது, எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், விழுப்புரம் மாவட்டம் கப்பியாம்புலியூர். இப்பொழுது எனது உரையை துவங்குகிறேன். அதாவது எல்லாருக்கும் இந்த கோபம் அதிகமாக வரும். இந்த கோபம் அதிகமாக வர ராசி எதுன்னு கேட்டினா, ஒன்று மேஷம், இரண்டாவது விருச்சகம், மூன்றாவது சிம்மம், நான்காவது கன்னி, ஐந்தாவது துலாம், ஆறாவது தனுசு. இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே கோபம் அதிகமாக வரும். இந்த கோபம் குறைவதற்கான கோயில் எங்கே இருக்குன்னா, திருத்தணி. அதாவது திருத்தணி, இந்த திருத்தணி தணிகை மலை கோயில் இந்த கோபத்தை குறைக்கக்கூடிய கோவில். ஆணாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும், பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் இந்த தணிகைவேல் முருகனையும் தெய்வானை அம்மையையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் கோபம் படிப்படியாக குறையும். அடுத்தது, கணவனும் மனைவியும் கோபக்காரர்களாக இருந்தால் இருவரும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் இருவரும் சென்று வழிபட்டு வரலாம். அப்படி வரும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த கோபம் குறைந்து ஒற்றுமை ஓங்கும், ஒற்றுமை நிலைக்கும், ஒற்றுமையும் நன்மையும் பயக்கும் என்றபடியாக. அடுத்தது, இந்த திருத்தணி தணிகைவேல் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு கோபம் தணியும். இந்த கோபம் தணிந்த இடம்தான் தணிகை மலை என்று அந்த குன்றில் ஆறு படை வீடுகளில் தணிகை மலை என்பது ஒரு வீடு. இதை நீங்கள் பின்பற்றிங்கன்னா நல்லது. இது அடுத்தது, திருடு போனவங்க, அதாவது திருடு போன பொருள், திருடால் பாதிக்கப்பட்டவர்கள், கள்ளத் தொடர்பு உள்ளவங்க, கற்பை இழந்த காதலன் காதலி, பிறரால் ஏற்பட்ட தீமைகள், பணம் இழந்தவர்கள், வராத கடனுக்கு வட்டி கட்டி ஏமாந்தவர்கள், துர்மாரணம் செய்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் தடை உள்ளவர்கள், ஒருதலை காதல் தொல்லை, வலிமையானவர்களின் தொல்லை, அடிக்கடி நம்மை வம்புக்கு இழுப்பது, நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், நமக்கு வரும்
பதவியை தடுப்பவர்கள், நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், நம்மை கண்டு பொறாமைப்படுபவர்கள், நமது உடைமையை தட்டி பறிப்பவர்கள், தம்பிக்கு பாகம் தராத அண்ணன், அண்ணனை ஏமாற்றும் தம்பி, தாய் தந்தையர் ஒரு பிள்ளைக்கு நன்மையும் மற்றொரு பிள்ளைக்கு செய்யும் ஏமாற்றமும், துரோகம் செய்யும் நண்பர்கள், அதாவது கூட இருந்தே துரோகம் செய்யும் நண்பர்கள், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தல், தந்தை தாயை கவனிக்காத பிள்ளைகள், செய்யும் தொழில் முன்னேற்றம் தடை, நம்மீது பொய் வழக்கு ஏற்பாடு செய்தவர்கள், ஒரு தலையாக பஞ்சாயத்து சொல்பவர்கள், தலைவர்கள் நாட்டாமைகள், ஊர் பெரியோர்கள், நீதி தவறிய வழக்கு, பத்திரப்பதிவு தவறாக திருத்தம் செய்தல், அதிகாரி, லஞ்சத்துக்கு சோரம் போகும் அதிகாரர்கள், உடலை சிதைப்பவர்கள், உடலை வதைப்பவர்கள், கொடியவர்களின் தொல்லை உள்ளவர்கள், உறவினர் இருந்தும் வீடற்று வீதியற்று நீதியற்று நிலமற்று வாழ்பவர்கள், அனாதையாக வாழ்ந்து அனைவரும் கேலியும் செய்பவர்கள், அனைவருக்கும் இது எளிய பரிகாரம்தான் இது. ஆனால் இதனை செய்பவர்கள் எந்த தவறும் செய்யாமல் நேர்மையாக இருந்தால் நீங்கள் செய்யும் பரிகாரம், நீங்கள் விடும் சாபம் உங்களின் பகையாளியை பாதிக்கும். இல்லை என்றால் நீங்கள் செய்யும் செயல் உங்களை பாதிக்கும். இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய இடம் எங்கே இருக்குன்னு கேட்டினா, இந்த இடம் என்பது இத்தனை தொல்லைகளுக்கு அகப்பட்டவர்கள், இந்த தொல்லைகளில் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த தொல்லைகளில் நீங்கள் சிக்கி தவித்தவர்கள், இதுவரை உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுபட முடியாதவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில், ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கு சென்று செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காய்ந்த மிளகாய் வாங்கி ஆட்டுக்கல்லில் ஆட்டி உங்களின் துரோகிகளின் பெயர் சொல்லி அரைத்து உங்கள் வேண்டுதலை வைத்து அங்கு உள்ள சாட்சிக்கல் அம்மன் மீது மிளகா சாந்தை பூசிவிட்டு வந்தால் 3 வாரம் அல்லது 3 மாதத்தில் உங்கள் எதிரி தொல்லைக்கு ஆளாவார். இது நிச்சயமாக நடக்கும். உண்மை. இதை செய்பவர்கள் நீங்கள் பிறர் பொருளை ஏமாற்றாமலும் நீங்கள் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாதவர்களாகவும் இருந்து செய்தால், அதுவும் நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் வேலை செய்யும். உங்களுக்கு அனைத்திலும் விடுதலை கிடைக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாதவர்கள், தாய் தந்தையிடம் ஒற்றுமை இல்லாதவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, பங்காளி பகை, பங்காளி தொல்லை, பங்காளியிடமிருந்து மதிப்பற்றவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே பரிகாரம்தான். தொல்லைகள் சொல்ல போன்றால் தொல்லைகள் எல்லையில்லாத தொல்லைகள் இருக்கிறது. நாம் மட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட தொல்லைகளை மட்டும் செய்து சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய தொல்லை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாதிப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு இழந்தாலும் சரிதான். மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு இழப்பு தான். அதாவது இழந்த செல்வத்தையும் இழந்த உயிரையும் சமன் செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம்தான் இந்த மசாணி அம்மன் கோவில் பரிகாரம். இதை அனைவரும் செய்து கொண்டு யாம் சொல்லிய கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு நம்பிக்கையோடு செய்தால் உங்களின் எண்ணங்கள் வெற்றி பெறும், நன்மை நடக்கும். நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மையே நடக்கும்.
நன்மையை செய்வோம், நலம் பயக்குவோம் என்று கூறி இந்த எஸ்கேஎஸ் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு பேச வாய்ப்பளித்த எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.